அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனம் பதகோணாசனம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமது மாணவர் அமர்ந்திருக்கிற நிலை சித்தாசன நிலை. இதிலிருந்து எப்படி படிப்படியாக பதகோணாசன நிலை மாறுறதுங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். தியான முத்திரையை கலைச்சிருங்க. தண்டாசன நிலைக்கு மாறுங்க. கால் பெருவிரல் ரெண்டும் ஒட்டி இருக்கணும். கை விரல் உள் சைடில் இந்த மருகில் வச்ச மருகில் இருந்துருக்கணும். முதுகு நேராக இருக்கணும். அமர்ந்த நிலையில் முதல் ஆசனம் இந்த தண்டாசனம். அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனத்துக்கும் நாம் இந்த ஆசன நிலைக்கு வந்து தான் அந்த நிலைக்கு நம்ம மாறப்போம். இப்போ பதகோணாசனம் மாறப்போம். பாதம் இரண்டும் ஒட்டியவாறு கையை வச்சு பாதத்தை நல்லா பிடிச்சிக்கங்க. முதுகை நேராக்கிக்கங்க. இது பதகோணாசன நிலையுடைய முதல் நிலை. இந்த நிலையில் கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதை பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் மாதிரியில் சேர்த்தும் செய்யலாம். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இரண்டாம் நிலை மாற போகிறோம். நெத்தியை கொண்டு பெருவிரலை தொடங்க. பொறுமையாக இந்த நிலை பதகோணாசன இரண்டாம் நிலை. நல்ல மூச்சை இழுத்து ரிலாக்ஸாக மூச்சை விட்டுக்கிட்டே நெத்தியால் பெருவிரலை தொடங்க. நேராக வந்துடுங்க. நிலை 3. இப்போ நாடியால் கொண்டு பெருவிரலை தொடுங்க. பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே தொடுங்க. பொறுமையாக. இது ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸாக கூட இருக்கும். நேரம் வந்துடுங்க. இதை பண்ண ஆரம்பித்ததும் இந்த தொடை எலும்புகள் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை ஃப்ரீ பண்ணுறதுக்கு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பொறுமையாக பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரில கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இது. ஆனால் அவங்க நிலை 1 மட்டும்தான் செய்யணும். நிலை 2, 3 அவங்க செய்யக்கூடாது. நிலை 2, 3 தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு அதாவது ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இது. ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஆசனம் இது. பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அந்த பெயினை குறைக்கிறதுக்கான ஆசனம் இந்த பதகோணாசனம். இதை தொடர்ந்து ப்ராக்டிஸில் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸை நாம் பண்ணணும். ஓகே, நேராக தண்டாசனத்துக்கு வந்துடுங்க. சித்தாசனம் மாதிரி தியான முத்திரா போடுங்க. பதகோணாசன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது நம்புகிறோம். இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வெளிப்புறமான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கங்க. கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கணும். ஒரு மிருகு விரித்து அதன் மேலே அமர்ந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு மனசை ஒருமுகப்படுத்திட்டு இந்த ஆசனத்தை செஞ்சு பாருங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யலாம். குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப உபயோகமான ஆசனம். ஆனால் நிலை 1 மட்டும்தான் செய்யணும். அதோடு சேர்த்து அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸும் செய்யலாம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.